பாஜகவினுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கறதான் இப்ப நிறைய கேள்விகளா இருக்கு. ஏன்னா இவர் மேல திமுக தரப்புல இருந்து ஒரு வழக்கானது தொடரப்பட்டிருக்கு. இந்த மனுவை யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் தான் கொடுத்திருக்காரு. ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது ரயில்ல 4 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கை வச்சு விசாரணை தொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஜெனரலான ஒரு விசாரணைக்கு அமலாக்கத்துறைக்கு பரிந்துரை கடிதமும் கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா அவரை கைது செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அட்லீஸ்ட் விசாரணைக்காவது கூப்பிடுவாங்களா, ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு வருது அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் திமுக தரப்புல இருந்து ஒரு முக்கிய புள்ளியை தேடணும். இல்ல இந்த வழக்கு காரணமா ஆரம்ப கட்ட விசாரணை நடத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிராஜன் தரப்புல இருந்து கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கான் அமலாக்கத்துறையில. சோ அமலாக்கத்துறை இதுக்கு சாதகமா நடப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் திமுகவினுடைய முக்கிய புள்ளி கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நைனா நாகேந்திரனை நீங்க கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இது அப்படியே எலியும் பூனையுமாவே போயிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி சில கேள்விகளும் சமூக ஆர்வலர்கள் எழுப்பியிருக்காங்க.